பழங்காலத்தில் நோய்களுக்கு மருந்துகள் கொடுத்தும் அவர்களை வசியப்படுத்தும் வகையில் பேசி உறங்க வைத்து கடவுள் அவர்களை கனவில் வந்து குணப்படுத்துவார் என்று கூறினர். பல நிவாரணங்கள் தொடர்ந்தன. இவை அனைத்தும் ஆழ் மனதிற்கான ஆலோசனைகளே என்பது வெளிப்படையான உண்மை. இது போன்ற சில மர்ம சடங்குகளை முடித்த பின் விசுவாசிகள் தங்கள் கனவில் கடவுளை காண்பார்கள். அதாவது அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட சில விதிமுறைகளை கேட்டு அதன்படி செய்திருந்தால். பல்லிகளை புதைச்செடிகளில் இருந்து எடுக்கப்படும் ஒருவித பிசின் மற்றும் சில ரசாயனங்களுடன் சேர்த்து திறந்த வெளியில் பிறையின் ஒளியில் வைத்து நன்றாக பொடி செய்யும்படி சொல்லப்பட்டார்கள். இந்த கோரமான செயல்முறையை பின்பற்றிய பலர் குணமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால், இப்படிப்பட்ட வினோதமான முறையில் உதவும் கருத்துக்களை இந்த மனிதர்கள் தங்கள் ஆழ் மனத்தில் ஏற்றுக்கொண்டு தங்கள் கற்பனைக்கு சக்தி அளிக்கிறார்கள். உண்மையில் இந்த சிகிச்சை முறையில் ஆழ் மனதே குணமாக்கும் வைத்தியர். நம்பகமான மருத்துவத்திறன் தோல்வியடைந்த பல இடங்களிலும் இந்த பயிற்சியற்ற வைத்தியர்கள் குறிப்பிடத்தக்க விளைவுகளை கண்டுள்ளனர். இது சிந்திப்பதற்கு இடம் தருகிறது. உலகில் உள்ள இத்தகைய சிகிச்சையாளர்கள் எப்படி இந்த நிவாரணங்களை சாத்தியமாக்குகிறார்கள்? இவை அனைத்திற்கும் ஒரு பதில் என்னவென்றால், நோய்வாய்ப்பட்டவரின் குருட்டு நம்பிக்கை அவரது ஆழ் மனதில் உள்ள குணமாக்கும் சக்தியை விடுவிப்பதுதான். சொல்லப்பட்ட நிவாரணிகளும் அவற்றை செயலாக்கும் முறைகளும் விசித்திரமாகவும் அற்புதமாகவும் நோயாளியின் கற்பனையை தூண்டி அவரை ஒரு உணர்ச்சிபூர்வ நிலைக்கு கொண்டு செல்கின்றன. நோயாளியின் இந்த மனநிலை ஆரோக்கியத்திற்கு பரிந்துரை வழங்க உகந்ததாக இருந்து ஆழ்மனதாலும் உணர்மனதாலும் ஏற்கப்படுகின்றன. அடுத்த பகுதியில் இதை பற்றி விலாவரியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், பைபிள் கூறும் ஆழ்மனதின் பயன்பாடு. நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது எவற்றை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இந்த வாக்கியத்தில் உள்ள கால வேறுபாட்டை கவனியுங்கள். உத்வேகம் பெற்ற இந்த எழுத்தாளர் நமது ஆசைகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக நம்பச் சொல்கிறார். அது ஏற்கனவே செயலாக்கப்பட்டு முடிந்துவிட்டது. மேலும் அது எப்படி நடைபெறுகிறது என்பதை உணர்வது மட்டுமே எதிர்காலத்தில் நிகழும் என்று சொல்கிறார். இந்த முறையில் வெற்றி ஒரு எண்ணத்தை, கருத்தை, ஏற்கனவே நம் மனதில் படிந்துள்ள காட்சிகளை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் உறுதியான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. மனதின் பகுதியில் ஏதேனும் ஒன்று ஒரு பொருளாக இடம்பெற வேண்டுமானால் அது ஏற்கனவே அங்கு இருப்பதாக நம்புவதன் மூலமே நிகழும். இங்கு சில சூட்சம வார்த்தைகளை பயன்படுத்தி சரியாக ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆழ்மனதின் ஆக்கப்பூர்வ சக்திகளை செலுத்தி நீங்கள் அடைய விரும்புவதை நிஜ வாழ்வில் பெற உங்கள் ஆழ்மனதின் ஆலோசனை பதிக்கலாம். உங்களுடைய எண்ணம், குறிக்கோள், திட்டம் என்பது ஒருவரின் கையைப் போல, இதயத்தைப் போல மிகவும் உண்மையானது. இந்த பைபிளின் யுத்திப்படி உங்கள் மனத்திலிருந்து நிபந்தனைகள், சூழ்நிலைகள் மற்றும் எதிர்மறையான நிச்சயமற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும். நீங்கள் மனதில் விதைக்கும் விதையின் அமைதி குலையாமல் வளரவிட்டால் அது கண்டிப்பாக குறைகள் எதுவும் இல்லாமல் வளர்ந்து பலன் என்னும் பலத்தை கொடுக்கும் என்பது உறுதி. இயேசு முன்வைத்த ஒரே நிபந்தனை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் நம்புவதைப் போலவே நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு விதமான விதையை மண்ணில் விதைத்தால் அதே இனச்செடிதான் வளரும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இதுதான் விதி. விவசாயத்தில் வளர்ச்சியின் நியதி. ஒரு இன விதையை விதைத்தால் அதே இனச்செடிதான் வளரும். நீங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் மனநிலை, ஆழ் மனதின் உறுதி, மேலும் உங்கள் உணர் மனதினால் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் யோசனைகள் ஆழ் மனதில் பதிந்து செயல்பட்டு வெளிப்படும் என்று அறிந்து கொள்வது ஆகியவை பைபிளில் நம்பிக்கை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை என்பது உங்கள் காரண அறிவும் புலன்களும் இல்லை என்று ஏற்க மறுக்கும் விஷயங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதுதான். அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது பகுத்தறியும் காரண அறிவை அடைத்து உங்கள் ஆழ்மன சக்தியை நாடும் மனப்பாங்கை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவதுதான். பைபிளில் அதிகாரத்தில் இந்த யுத்தியை பயன்படுத்தி ஒரு அருமையான நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். உங்கள் நம்பிக்கை போல் அமையட்டும் என்று அவரது வாக்கில் அந்த கண் பார்வை இல்லாத மனிதர்களின் ஆழ் மனதை ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் இயேசு. அவர்களது நம்பிக்கை, பெரிய எதிர்பார்ப்பு, உள்ளுணர்வு, மன உறுதி,
தம் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்றும் ஏதேனும் அற்புதம் நடக்கும் என்பதுதான் அது. இது எல்லா மதத்தினரும் காலங்களால் கௌரவிக்கப்பட்டு உபயோகப்படுத்தும் சிகிச்சை முறை. யாரும் அறியாதவாறு என்கிற வார்த்தை மூலமாக இயேசு புதிதாக குணமானவர்கள் அவர்கள் எப்படி குணமடைந்தார்கள் என்பது பற்றி யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னது அவர்கள் நம்பிக்கையற்றவர்களுடைய ஏளனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாக நேரிடும் என்பதால்தான். மேலும் தங்கள் ஆழ் மனதிலிருந்து பயம், சந்தேகம் மற்றும் பதற்றம் போன்ற எண்ணங்களை இயேசுவின் கைகளில் கொடுத்து அதனால் தாம் பெற்ற பலன்களை இழக்க நேரிடலாம். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகளும் வெளியேறின. நோயாளிகள் இயேசுவிடம் வந்தபோது அவர்களது நம்பிக்கையுடன் ஆழ்மனதில் குணமாக்கும் சக்தியை அவர் அறிந்ததினால் இருந்த நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து அவர்களை குணப்படுத்தியது. அவர் கட்டளையிட்டதை உண்மை என்று உள்ளுக்குள் அறிந்திருந்தார். அவரிடம் உதவி நாடி வந்தவர்களின் ஆழ் மனதில் பதிந்திருந்த எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அமைக்கும் சக்தி ஆழ் மனதிற்கு உண்டு என்று அவருக்கு இருந்த அமைதியான உள்ளுணர்வும் பலனளித்தது. நோயாளிகளின் ஆழ் மனதிற்கு அவர் விடுத்த கோரிக்கை, அவரது கட்டளை, அத்துடன் அவரது விழிப்புணர்வு, உணர்வு மற்றும் ஆழ் மனதின் சக்தியால் பலன் காண முடியும் என்ற நம்பிக்கையை அவரை அதிகாரத்துடன் பேச வைத்தது. பற்றி இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாம் ஆல்ரெடி முதல் 3 பாகம் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதில் போய் நான் இப்போ இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அந்த அமேசான் அந்த புக்கோட இது ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அதில் போய் நீங்கள் பே பண்ணி அந்த புக்கை வாங்கிக்கலாம், ஓகே? அடுத்த உலகெங்கும் உள்ள கோவில்களில் நிகழ்ந்த அற்புதங்கள். அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஐரோப்பா என உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கோவில்களில் சிகிச்சைகள் நடந்துள்ளன என்பது அனைவரும் அறிந்த நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் ஜப்பானில் உள்ள பல கோவில்களுக்கு சென்றுள்ளேன். டைபூட்சு என்னும் இடத்தில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்றில் 42 அடி புத்தர் சிலை ஒன்று உள்ளது. கைகள் மடக்கிய நிலையில் உள்ள அந்த சிலையில் அவரது முகம் பரவசத்தில் ஆழ்ந்த நிலையில் இருக்கும். அவருக்கு கிரேட் புத்தர் என்று பெயர். இங்கு சிறியவர்கள், பெரியவர்கள் என்று அனைவரும் வழிபட்டு அவரது காலடியில் காசு, பழங்கள், அரிசி, ஆரஞ்சு என்று பலவித பொருட்களை காணிக்கையாக வழங்குவதை பார்த்தேன். மெழுகுவர்த்திகள், ஊதுபத்திகள் ஏற்றப்பட்டு விண்ணப்பங்களை மனிதர்கள் பிரார்த்தனையாக தருவதை பார்த்தேன். எனக்கு அந்த இடத்தை சுற்றி காட்டிய கைடு ஒரு சிறுமி சில மந்திரங்களை முணுமுணுத்து அவரது காலடியில் 2 ஆரஞ்சு பழங்களை காணிக்கையாக வைத்தாள் என்று எனக்கு விளக்கினாள். அவள் ஒரு மெழுகுவர்த்தியையும் ஏற்றினாள். அவள் தன் குரலை இழந்திருந்தாள். அது அந்த கோவிலில் திரும்ப கிடைத்தது. அதற்கு அவள் புத்தருக்கு நன்றி கூறிக்கொண்டிருந்தாள். அவள் சில சடங்குகளை செய்து உண்ணாமல் விரதம் இருந்து சில காணிக்கைகளை கொடுத்தாள். புத்தர் அவள் குரலை மீட்டுக் கொடுப்பார் என்று எளிமையான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. இவை அனைத்தும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவள் மனதை அந்த நம்பிக்கையின் பக்கம் நடத்தி சென்றது. அவள் ஆழ்மனம் அந்த நம்பிக்கைக்கான பலனை அளித்தது. இந்த கற்பனை சக்தி மற்றும் கண்மூடித்தனமான நம்பிக்கை இவற்றினால் பலனடைந்த காசநோயால் பாதிக்கப்பட்ட என்னுடைய உறவினர் பற்றிய கதையை சொல்கிறேன். அவரது நுரையீரல் மிகவும் மோசமாக நோயுற்று இருந்தது. அவர் மகன் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்தான். அவன் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரத்தில் இருந்த தன் வீட்டிற்கு அங்கு வாழ்ந்து வந்த தன் தந்தையிடம் ஐரோப்பாவில் இருந்த கோவில்களிலிருந்து திரும்பிய சாமியார் ஒருவரை சந்தித்ததாக கூறினான். அந்த சாமியார் புனித சிலுவையின் ஒரு துண்டை அவனுக்கு விற்றிருந்தார். அவன் அந்த சாமியாருக்கு $500 சமமான பணம் கொடுத்ததாக கூறினான். இந்த மனிதன் உண்மையிலேயே நடைபாதையிலிருந்து ஒரு மரத்துண்டை எடுத்து ஆசாரியிடமிருந்து சென்று அதை ஒரு வளையத்தில் இட்டு நிஜமானது போல் தோன்றச் செய்தான். அவன் தன் தந்தையிடம் இந்த வளையத்தில் இருந்த சிலுவையை தொட்டதினால் பலர் குணமடைந்திருக்கின்றனர் என்று கூறினான். அவன் தன் தந்தையின் கற்பனைக்கு தீயூட்டியதால் அந்த பெரியவர் அதை அவன் கையிலிருந்து பிடுங்கி தன் நெஞ்சோடு அழுத்தி அமைதியாக ஒரு பிரார்த்தனையை செய்து உறங்கச் சென்றார். மறுநாள் காலை அவர் குணமடைந்தார். மருத்துவமனை பரிசோதனைகள் அனைத்தும் பொய்த்து போயின. நடைபாதையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மரத்துண்டு அவரை குணப்படுத்தவில்லை என்று உங்களுக்கு தெரியும். அவரது கற்பனை அதிக அளவில் வளர்ந்து அவருக்கு ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவர் நல்ல விதமாக குணமடைய வழிவகுத்தது. கற்பனை நம்பிக்கையுடன் சேர்ந்து குணமடைய செய்தது. அந்த அப்பாவிற்கு அவர் ஏமாற்றப்பட்டார் என்று தெரியாமலே போனது. அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் நிலைமை முன்பிருந்த நிலைமைக்கு திரும்பியிருக்கும்.
அவர் 15 வருடங்களுக்கு கழித்து 89 வயதில் இறக்கும் சமயம் வரை முற்றிலுமாக குணமாகி நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதில் போய் நான் இப்போ இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அந்த அமேசான் அந்த புக்கோட இது ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அதில் போய் நீங்கள் பே பண்ணி அந்த புக்கை வாங்கிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பிரபஞ்சம் முழுவதும் போற்றப்படும் ஒரு சிகிச்சை முறை. உலகத்தில் பலவித சிகிச்சை முறைகள் பல நோய்களை குணப்படுத்தும் அற்புதம் அனைவரும் அறிந்த உண்மை. அதனால் இந்த முறைகள் அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு கரு இருக்க வேண்டும் என்றால் அதுவே நம் ஆழ்மனம். அது குணப்படுத்த பயன்படுத்தும் முறை நம்பிக்கை. மீண்டும் ஒரு முறை இந்த அடிப்படை உண்மைகளை நினைவு கூறலாம். முதலாவது, மனதின் செயல்பாடுகளை கொண்டு மனதை ஆழ்மனம், உள்மனம், புறமனம் என வேறுபடுத்துகிறோம். இரண்டாவது, ஆழ்மனம் எப்பொழுதும் கருத்துக்களை ஏற்கும் நிலையில் உள்ளது. மேலும் உங்கள் ஆழ்மனம் உங்களது உடலின் அசைவுகள் மற்றும் உணர்வுகளை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது. நோயின் எந்த அறிகுறியையும் நம்மால் ஆழ்மனதை வசப்படுத்தி அதில் அது பற்றிய கருத்தை விதைப்பதால் உண்டாக்க முடியும்